அம்புட்டு வேலையும் அந்த பால்கோவாக்கார மகன் தான் செஞ்சானா? ஆமாம்மா, நேக்கு தெரிஞ்சு அவனா அதை செய்யலை. அவன் அம்மா தான் அவனை கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துடான்னு அவனை தூண்டி விட்டுருக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க அண்ணன் மக கல்யாணத்தை உடனே நிப்பாட்டுங்கோ, இதுல அந்த புள்ளைக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. நான் கூட நடராஜா புள்ளையாண்டா கார்த்தி படிக்காதவன் கடையில பால்கோவா வித்துண்டு ஊர் சுத்திண்டு இருக்கான்னு நினைச்சேன். என்னமா கிரிமினலா இருந்திருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னால கிடப்புல போட்டிருந்த கேஸ தூசி தட்டி எடுத்தது மட்டும் இல்லாம அந்த மைனர் பொண்ணு அப்பனாண்ட பேசி கலெக்டர் வீட்டு முன்னாடி தீ குளிப்பேன்னு சொல்ல சொல்லி நாடகம் போட வச்சுட்டான். கலெக்டர் உடனே பதறி போய் ஜட்ஜி அண்ட பேசியிருக்கா. ராத்திரி 1:45 மணிக்கு ஜட்ஜி வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டா. என் பேத்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிற விஷயத்த அந்த பால்கோவாக்காரன் பொண்டாட்டிக்கிட்ட யார் சொன்னதா? அது நம்ம வீட்டுல இருந்து தான் தகவல் போயிருக்கணும். நேக்கு தெரிஞ்சு இளவரசியோட கல்யாணத்தை பத்தி வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அம்புட்டு சதியும் என் வீட்டுல இருந்துதே ஆரம்பிச்சிருக்கு. இளவரசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி தலையாட்டிட்டு தட்டி விடுறதுக்கு கட்டளைய அந்த வீட்டுக்கு போட்டிருக்காளா? இன்னொரு தகவல் கூட உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன? இந்த சதி வேலையில உங்க சம்மந்தி கூட தலையிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சம்மந்தியா? அதான் உங்க பேரனோட மாமனார். ஆர்த்தியோட அம்மா அவளையும் சந்திச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னதை பத்தி பேசினதாக ஒரு தகவல். அவ கூட ராணி அம்மாவுக்கு எதிராக நிக்கிறாளா? அது ஒரு புள்ளப்பூச்சி. இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஏதோ ஆதாயம் தேட பாக்குது. அதை கூப்பிட்டு 4 சப்பு சப்புன்னு அரைஞ்சோம்னா நாம இருக்கிற பக்கமே வராது, ஓடிடும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டு நேரா ரைஸ் மில்லுக்கு போய் கணக்கு பிள்ளை பார்த்து கை செலவுக்கு ஒரு 10,000 வாங்கிட்டு போ. ராணி அம்மாவோட கருணையே கருணை. அப்ப நான் வரட்டுமா? ஆக்காளும் மகளும் அமுக்குனியா இருந்துகிட்டு எம்புட்டு பெரிய வேலையை பார்த்துருக்கீங்க. எல்லாரும் பசுமாட்டு காம்பல தான் பால் கறப்பாங்க. இந்த நாகரத்னம் கொம்புலையே பாலை கறப்பேன். என் பரமபத விளையாட்டை இனிதான் விளையாட போறேன். போருங்கடி. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ. அப்போ நீ இத கார்த்திக் கிட்ட தானே சொல்லணும். கார்த்திக் தம்பி தான் நிப்பாட்டுச்சா?
மனுஷ மனசு உண்மையாவே குரங்குதான் ஜோதி. நேத்து வரைக்கும் கார்த்தி மேல இருந்த எல்லா கோவமும் இந்த நிமிஷம் காணாம போயிடுச்சு பாரு. எப்பவோ நடந்த சண்டை, அதுவும் அறியாமையில அவன் பண்ண தப்புக்காக நடந்த சண்டை. அந்த சண்டைய அவன் மறக்கிறானோ இல்லையோ, தயவு செஞ்சு நீ மறந்துரு ஜோதி. ஏய் டார்லிங், ஏன் கதவெல்லாம் லாக் பண்ற? நாம ஏதாவது சதி திட்டம் தீட்ட போறோமா? இப்ப மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசு. கடவுள் மாதிரி அந்த பய கார்த்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலன்னு வெய்யே, உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவனாலதான் இந்த கல்யாணமே ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அவனாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்கான். அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அவன் நல்லது பண்ணியிருக்கான். அத மட்டும் நீ மறந்துடாத. அது என்னமோ சரிதான். இனிமே அவன் என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் அவன் கூட சண்டை போடுறதா இல்ல. அப்போ மறுபடியும் கார்த்தியோட பேசி பழக வேண்டியதானே? நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா குடும்பத்தை இப்படிங்கிறதுக்குள்ள சேர்த்து போடலாம். ஏமா, உனக்கு நான் சொல்றதே புரியாதா? உடனே இந்த கற்பனை குதிரையில ஏறி அப்படியே சவாரி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஜஸ்ட் என் கோவத்தை மட்டும்தான் நான் தூக்கி போட்டிருக்கேன், அம்புட்டுதான். இது பாருமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது காதலோ கல்யாணமோ கட்டாயத்திலையும் நடக்க கூடாது, நன்றி கடனாவும் நடக்க கூடாது. இயல்பா நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மரத்துல இருந்து இலை விழற மாதிரி, முதல் சொட்டு மழை மண்ணுல விழற மாதிரி. சரி சரி சரி, போதும். தத்துவம் பேசாத, எனக்கு அதெல்லாம் புரியாது. சரியா? ஆமா, உன் அத்தைக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தல, என்ன தைரியத்துல சத்தியம் பண்ண? எப்படி இந்த 2 குடும்பத்தையும் சேர்க்க போற? தெரியல. ஆனா சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை மட்டும் என் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஆனா அம்மா, 2 குடும்பமும் மனசு மாறி டக்குன்னு ஒரு மேஜிக் மூமெண்ட் மாதிரி ஒண்ணு சேர மாட்டாங்கம்மா. நாம தான் ஒவ்வொருத்தரையா மாத்தணும். அத்தை ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கார்த்திக்கும் அவங்க அப்பாவும் அத்தைக்காக இந்த பகையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம குடும்பத்துலதான் நிறைய சிக்கல் இருக்கு. அப்பா, சித்தப்பா, அண்ணன், நம்ம பாட்டி, இந்த 4 பேரும் தான் பழைய பகையை மறக்கிறதுக்கு தயாராகணும். நாம தயாராக்கணும். இங்க பாரு, அதை விட இமயமலையை இடது கையால புரட்டி போடுறது ரொம்ப ஈஸி. உங்க அப்பாவையும் உங்க அண்ணனையும் கூட கால்ல விழுந்து அழுது கெஞ்சி மாத்துறதுக்கு 110% வாய்ப்பு இருக்கு. உங்க பாட்டியும் சித்தப்பனும் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத பாருமா, மண்ணு தோண்டின மறுநொடியே நமக்கு கிடைச்சிட்டா புதையலுக்கு மரியாதையே கிடையாதுமா. கஷ்டப்படணும். கடைசி நொடி வர மனசு விடாம நம்பிக்கையோட நம்ம ட்ரை பண்ணணும். புதையல் கைக்கு வரும். இம்புட்டு தைரியமும் நம்பிக்கையும் 4 நாளா எங்க போயிருந்துச்சு? பேங்க் லாக்கருக்குள்ள போயிருந்துச்சு. சாவியும் அது நாகு கையில இருந்துச்சு. என்னமா பண்றது? சடனா ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது சிரமம் தான். அதுலயும் மனசு உடைஞ்சு நிக்கிறப்ப மேலும் மேலும் அடி விழுந்தா எந்த தைரியசாலியா இருந்தாலும் கோழி ஆயிடுமா. சரி சரி விடு, போனதை பத்தி பேச வேண்டாமே. என்ன? உங்க அப்பா கிட்ட எப்படி ஜெயலட்சுமியை பத்தி பேசுறதுன்னு யோசிச்சேன். வேண்டாமா. அப்பாவும் அண்ணனும் பாட்டிக்கு கட்டுப்பட்டவங்க. சோ பாட்டி தான் முதல்ல மனசு மாறணும். அத்தையை ஏத்துக்கணும்.
அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குமா. என்னது? சித்தப்பா, சக்திவேல் சித்தப்பா. பாட்டிக்கிட்டே இந்த பகையெல்லாம் எதுவும் வேண்டான்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். மறு வார்த்தையே இல்லாம பாட்டி தலை ஆட்டிடும். அதெல்லாம் உண்மைதான் ஜோதி. ஆனா உங்க சித்தப்பனுக்கு ஆத்திரம், கோபம் இதெல்லாம் தான் தெரியும். அன்புன்னா என்னன்னு வார்த்தையா கூட தெரியாது. இல்லம்மா, நம்ம எல்லாரையும் விட அன்பானவர் சக்திவேல் சித்தப்பா தான். அந்த அன்புதான் அத்தை மேல இவ்ளோ கோவப்பட வச்சிருக்கு. நீ உண்மையை சொல்லு. ஜெயலட்சுமி அத்தைய கல்யாணத்துக்கு முன்னாடி சக்திவேல் சித்தப்பா கோவமா திட்டிருக்காரா இல்ல முறைச்சாவது பாத்திருக்காரா? இல்ல ஜோதி, தங்கச்சின்னா அவருக்கு அவ்வளவு உசுறு. ஒரு நாள் அவளுக்கு 4 நாள் காய்ச்சல் வந்தது, கடுமையான காய்ச்சல். அந்த 4 நாளும் உன் சித்தப்பன் ஒரு வாய் சோறு கூட சாப்பிடல. அவ தலைய புடிச்சு விடுறதும், அவ காலை மடியில எடுத்து வச்சு நீவி விடுறதும், ராத்திரி எல்லாம் தூங்காம அவ கால் மாட்டிலே உட்கார்ந்திருப்பாரு. இந்த ஊர்ல இருக்கிற டாக்டர்கள் எல்லாம் பத்தாதுன்னு மதுரையில இருந்து கார் வச்சு டாக்டர் எல்லாம் கூட கூட்டு வந்தாரு. ஜெயலட்சுமி காய்ச்சல்ல இருந்து கண்ணு முழிச்சு சரியாற வரைக்கும் இந்த ஊரையே 2 ஆக்கிட்டாப்ல. அப்படியா சொல்ற? கேக்குறதுக்கு என்னமோ சினிமா மாதிரி இருக்கு. அம்புட்டு நெசம். கண்ணுல நேர்ல பார்த்தவ நான் இருக்கேனே. சோ தங்கச்சி மேல அம்புட்டு பாசம், அவ்வளோ அன்பு. அவ கண்ணுல தூசி பட்டு கண் கலங்கினா கூட போதும், வீட்ல ஒருத்தர் கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. அம்புட்டு பேரையும் மிரட்டி உருட்டி ஒரு வழி ஆக்கிடுவாரு. புரியுதுமா. இப்போ சித்தப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாரு. என் தங்கச்சி கேட்டா மொத்த பூமியையும் வாங்கி தருவேன். ஆனா அவ என்கிட்ட கூட சொல்லாம வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். அதுவும் என் அம்மாவை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் அன்பை மதிக்கல, என் அம்மாவோட கௌரவத்தை மதிக்கல. அப்படின்லாம் யோசிக்கிறப்ப அத்தை மேல இருந்த மொத்த அன்பும் உச்சபட்ச கோவமா மாறி இருக்கும். அதானே உண்மை? இப்போ சித்தப்பாவுடைய கோவமும் மறுபடியும் அன்பா மாறணும். மாத்தணுமா? நான் மாத்த போறேன். நாளைக்கு நான் சித்தப்பாவை மீட் பண்றேன். ஏய், ரொம்ப அவசரப்படுற. அம்மா, இதுவே லேட்டு. சொல்ல போனா இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். அப்போ முடியல. ஆனா இப்போ என் அத்தைக்காக நான் இதை பண்றேன். சித்தப்பாவை பாக்குறதுக்கு முதல்ல கோர்ட் ஆர்டர் வாங்கணும். நான் அந்த வேலையை பாக்குறேன். நீ முதல்ல போன் எடு. ஜெயா, ஐயா வணக்கம் ஐயா. நீ நேத்து நைட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட தகவல் சொல்ல வந்தவன் தானே? ஆமாங்க ஐயா. அதான் கல்யாணம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாங்க ஐயா. இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? ஐயா அது வந்து அண்ணே, சண்முக அண்ணே, பாயாசம் ரெடியாக 10 நிமிஷம் ஆகுமா? அது வரைக்கும் இந்த வடையை சாப்பிட சொன்னாங்க. பா, நீங்க எப்பப்பா வந்தீங்க? இப்பதான். ஆமா, என்ன நடக்குதுங்க? ஜோதி மதினி கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அதுக்கு மதினி வீட்ல எதுவும் சமைக்கலையா? அதனால அம்மா நம்ம வீட்ல சமைச்சு அனுப்புறாங்க. பாவம்பா, அவங்க வீட்ல காலையில இருந்து யாரும் சாப்பிடலையா. ஆண்டாளு, அம்மா, சண்முகத்தை கூப்பிட்டு கேரியர் எடுத்துட்டு போக சொல்லு. சரிம்மா. அண்ணே வாங்கண்ணே. அட வாங்கண்ணே. ஆண்டாள் எடுத்துட்டு வா. சண்முகம் பாத்து வாப்பா. சரிங்கம்மா சரிங்கம்மா. மெதுவா. ஏங்க நீங்க இப்ப வந்தீங்க? பிள்ளைங்க பாவம் கஷ்டப்படுதுங்கல்ல, கேரியர் ஒரு கை பிடிச்சு தூக்கிட்டு போய் கார்ல தான் வைங்களேன்.
என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? ஒரு கை கொடுங்க. அம்மா பரவாயில்லம்மா, நானும் தங்கச்சியும் எடுத்து வச்சுக்கிறோம். சண்முகம், காரை பார்த்து மெதுவா ஓட்டிட்டு போப்பா. பாயாசமோ ரசமோ அடுத்தடுத்து வச்சிருக்கேன். ஒன்னோட ஒண்ணு கலந்துற போகுது. சரிங்கம்மா, நான் பார்த்து மெதுவா போய்க்கிறேம்மா. பார்த்து போ. என்ன கேரியர்ல கொடுத்து விட அளவுக்கு பெரிய விருந்தா சமைச்சு கொடுத்துருக்க போல இருக்கு. ஆமாங்க, 2 பொரியலு, கூட்டு, அவியலு, அப்பளம் அத சீதா பொரிச்சுக்குவா. வடை மட்டும் தான் நான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. அம்மா அது மட்டும் தானுங்களா இல்ல வேற ஏதாவது இருக்குதுங்களா? அப்புறம் நல்ல வேலைப்பா சண்முகம், ஞாபகப்படுத்தின. ஏ மொச, ஹாட் பாக்ஸ்ல சூப் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. ஓடு ஓடு ஓடு. ஓ, இதுல சூப் வேறையோ? ஆமா, காலையில இருந்து புள்ள வெறும் வயித்துல கிடக்குறால. யாரு? வேற யாரு? என் மருமவ ஜோதிதான். குடுமா. அம்மா நான் வரேங்கம்மா. சரிப்பா. ஐயா நான் வரேங்கய்யா. பாத்து. சரிங்கம்மா. மொச, அந்த குடும்பத்து ஆளுங்க நம்ம மூச்சு காத்து பட்டால தீட்டும்பாங்க. நீங்க விருந்து சமைச்சு கொடுத்து வரீங்களோ? அப்பா, நம்ம வீட்ல இருந்து தான் விருந்து வருதுன்னு அந்த வீட்ல யாருக்கும் தெரியாதேப்பா. மதனி அது ரொம்ப விவரமா மறைச்சு விடுவாங்க. ஓஹோ, உறவு முறையெல்லாம் வேற டெவலப் ஆயிட்டு இருக்கோ? உறவுன்னு இருந்தா உறவு முறை டெவலப் ஆக தான் செய்யும். உன் அம்மாவும் அண்ணனும் இந்த கல்யாணத்தை நாம தான் நிப்பாட்டணும்னு சந்தேகப்படுறாங்களாம். அதானப்பா உண்மை. எது? அது இல்லப்பா, அம்மாவும் இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு போராடி பார்த்துச்சுலப்பா. அதான் அந்த கடவுள் டக்குன்னு போலீஸ் அனுப்பி கல்யாணத்தை நிறுத்தி போட்டாரு. அதான் சொன்னேன்ப்பா. மொச, உங்க அம்மாவுக்கு 32 வருஷமா அவங்க அவமானப்படுத்தியும் புத்தி வரல. அவங்க நம்மளை சேர்த்துக்குவாங்கன்னு நம்பிட்டு இருக்க. அவங்களெல்லாம் தீண்டவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அதனால நீ இந்த புள்ள ஜோதி கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டு. அப்பா, மதனி ரொம்ப நல்லவங்கப்பா. பாம்புல கூட நல்ல பாம்புன்னு ஒன்று இருக்கு. அதுக்காக அது உடம்புல விஷம் இல்லையா? கடிச்ச கொஞ்ச நேரத்துல கடிப்பட்டவன் பரலோகம் போயிடுவான். இவர் ஒருத்தர் விளக்கு போடுற நேரத்துல போய் பாம்பு அது இதுன்னு. ஆண்டாளு, ஒரு தட்டுல உங்க அப்பாவுக்கு கேரட் அல்வாவும் மிச்சரும் வச்சு எடுத்துட்டு வா. என்ன முறைக்கிறீங்க? இப்பதான் சூடா செஞ்சேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அது சரி, நீயும் அந்த குடும்பத்துல ஒருத்தி தானே? புரிஞ்சா சரிதான். அப்பா, அந்த கேரட் அல்வா எடுத்துட்டு வரட்டா? நீ போடி. என்னண்ணே எல்லாம் எங்க இருக்கீங்க? அந்த ஜோதி புள்ள ஆம்பளையா இருந்தா என் கல்யாணத்தை நிறுத்தி காட்டுங்கடா பாப்பான்னு சொன்னால. இப்ப இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தி விட்டோம். ஆனா அவளுக்கு நாம தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம்னு தெரியாதுல்ல. அதான் அத அவகிட்டயே சொல்லணுங்கிறதுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பவுனு, நேரமாச்சு வந்துடும்ல. வருவாப்பா. டேய் காத்தே, ஜோதி வர்றாடா. டேய் பவுனு, அப்படியே அணை கட்டுறா. இதான் கட்டிடுறேன். போ 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 போ. நிறுத்து. எந்த பக்கம் போக கூடாதுன்னு தான் நான் அணை கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியும் பூந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறியா? கார்த்தி, இப்ப வாடா. புறா தானா வந்து வடச்சட்டியில் உட்காந்துட்டு இருக்கு. வந்து வறுத்து எடு. வா. வர்றேன்டா. வாடா வாடா, சீக்கிரம் வாடா. என்ன சொன்ன? கல்யாணத்தை ஆம்பளையா இருந்தா நிப்பாட்டி காட்ட சொல்லுடான்னு சொன்னல. இப்ப நிப்பாட்டிட்ட. என்ன ஆம்பளைன்னு ஒத்துக்கிறியா? டே கார்த்தி,
அவ என்னடா ஒத்துக்கிறது? கல்யாணத்தையே நிறுத்திவிட்டியல, அப்ப நீ ஆம்பளை தான்டா. போ 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 போய்கிட்டே இரு போ. வழி விடுறா, கையறா, போட்டும்டா. போ போ. தேங்க்ஸ். டேய் போனே, இப்ப அந்த புள்ள தேங்க்ஸ் தானே சொல்லிட்டு போச்சு. ஆமாடா கார்த்தி, எனக்கு அப்படித்தான் கேட்டுச்சு. தேங்க்ஸ் சொன்னா தேங்க்ஸ் தானே கேட்கும். டேய்